Good morning students, I am MRK. Today 12th standard maths chapter 12 discrete mathematics exercise 12.1 fifth sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். Okay, only 5 marks sums, important sums only பார்த்துக்கிட்டு இருக்கோம். Okay, right. Fifth sum binary operation அதை யூஸ் பண்ணி செய்கிறது. 12.2 ஃபுல்லாக ட்ரூத் டேபிள். ஓகே, பைனரி ஆப்ரேஷன் அப்படின்றது இருஉறுப்பு செயலி. அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளையாக இருக்கலாம், டிவைடாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? குரூப் அப்படின்றத ஒரு டாப்பிக்கிலேருந்து இது உள்ளே வரும். ஒரு 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது குரூப். 1 க்ளோசர், 2 அசோசியேட்டிவ், 3 ஐடென்டிட்டி, 4 கம்யூட்டேட்டிவ். 1 க்ளோசர், 2 அசோசியேட்டிவ், 3 ஐடென்டிட்டி, 4 இன்வர்ஸ். இது 4 சாட்டிஸ்ஃபை பண்ணால் குரூப். கம்யூட்டேட்டிவ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா ஒன்று 5ஆவது ப்ராப்பர்ட்டியாக பண்ணோம்னா அது எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எடுத்துருக்கு நியூ சிலபஸில். ஓகேயா? ரைட். ஓகே, இப்போ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்டார்ன்றது ஆப்ரேஷன். அப்போ கிவன் கொடுத்ததுலேருந்து நம்ம கணக்கை கொண்டு வரணும். எப்பயுமே கணக்கை கிவன்லேருந்து கொண்டு வரையில் ஏ ஸ்டார் பி ஏ ப்ளஸ் பி பை 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏ ப்ளஸ் பி பை 2 கொடுத்துட்டு சச் தட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூன்னு கொடுத்துருக்கு. ஓகே, இதில் ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷன். ஸ்டார்ன்றது ஆப்ரேஷன், பைனரி ஆப்ரேஷன். ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷன் சொன்னாலும் சரி, ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி. ஓகே, நோட் பண்ணியிருக்கேன், டினோட் பண்ணியிருக்கேன். சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று க்ளோசர் அடைப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, க்ளோசர் லா, க்ளோசர் ஆக்சியம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ரைட். இதில் 2 எலமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு தெரியணும். ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு கியூ. 2ஐயும் ஆப்ரேட் பண்ணுறோம், அதுதான் ஸ்டார். ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே எழுதணும். அப்போ 2ஐயும் ஆட் பண்ணி பை 2ன்னு போடணும். அது கிடைக்கக்கூடிய ஆன்சரானது அதே செட்டுக்குள்ளே தான் இருக்கும். தேர்ஃபோர் க்ளோசர் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். தேர்ஃபோர் க்ளோசர் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். புரியுதா சொல்கிறது? 2 நம்பர் எடுக்கிறோம், அதை ஆப்ரேட் பண்ணுறோம், கிடைக்கக்கூடிய ஆன்சரானது அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டோம். ஓகேயா? குட். ரெண்டாவது கம்யூட்டேட்டிவ் பரிமாற்று பண்பு. கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதில் 2 தான் எடுக்கணும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ. குட். உனக்கு 10th படிச்சிருக்க, செட் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் இஸ் யூனியன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் இஸ் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஏபி சம்டைம்ஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ, பட் பி ஆர் ஏ இஸ் ஐடென்டிட்டி ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஓகே, புரிஞ்சுக்கிறணும். ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வரணும்னா ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டியாக இருந்தால் தான் அது ஈக்குவல் ஆகும் கம்யூட்டேட்டிவில். இதில் மேட்ரிக்ஸில் மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. நான் சொன்னது ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷனில் அந்த ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏன்னு சொல்லணும். சம்டைம்ஸ் வரும், ஆனால் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னா, மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வந்துடும், ஐடென்டிட்டி இருந்தால். ஆனால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ மேட்ரிக்ஸை சொல்லலாம், அதுவும் கம்யூட்டேட்டிவ் தான். ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு. இப்போ இதில் அதே மாதிரி ஏ ஸ்டார் பி எடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் பி பை 2 அப்படின்னு எழுதலாம். இதை நான் மாற்றி எழுதலாம்ல. என்னெல்லாம் மாற்றி பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் ஏ பை 2ன்னு எழுதலாம்ல. 2 ஒன்று தானே. அப்போ இதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? பி ஸ்டார் ஏன்னு எழுதிடலாம். ரைட்டாக சொல்கிறது? புரியுதா? அப்போ மாறி வந்திருக்கு பாரு. ஏ ஸ்டார் பின்னு எடுத்து கொண்டு வந்துட்டு பி ஸ்டார் ஏன்னு மாற்றி கொண்டு வந்துட்டேன். புரியுதா சொல்கிறது? பிலாங்ஸ் டு கியூ. தேர்ஃபோர் கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ. கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ அல்லது சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு எழுதுவாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் அசோசியேட்டிவ். சேர்ப்பு பண்பு.
சரிங்களா சொல்லுது இல்லை லா அசோசியேட்டிவ் லா ஆக்சியம் ப்ராப்பர்ட்டி எனி ஒன். ஸோ 3 எடுத்துக்கிறணும். லெட்ஸ் A, B, C belongs to Q. ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு எழுதுறது பேர் தான் அசோசியேட்டிவ். A ஸ்டார் பின்னு க்ளோஸ் பண்ணி ஸ்டார் சின்னு வெளியில் போட்டுட்டு இங்கிட்டு A ஸ்டார்னு எழுதி B ஸ்டார் சின்னு எழுதியிருந்தோம்னா இதுதான் அசோசியேட்டிவ். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செஞ்சு பார்ப்போம் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுக்கையில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணையில் A ஸ்டார் B அப்படின்னு எடுக்கணும். அப்போ என்ன வந்துடும், A + B/2. அவன் சொன்னது தான் செய்யணும். அவன் சொன்னதுன்னா இதுதான் பேசிக், இதுதான் பேசிக். இதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும். ஓகே குட். அப்போ 2 எடுத்துட்டோம். இதோடு சேர்த்து 3 எடுக்க போகிறேன். என்ன 3 எடுக்க போகிறேன், A ஸ்டார் பின்னு ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு A ஸ்டார் பின்னு ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு A ஸ்டார் பி அப்படின்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் சின்னு எழுதுகிறேன். அப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சது A + B/2 ப்ராக்கெட் ஸ்டார் சி. இதுக்கு என்ன ஆகுன்னு பாரு, இது மொத்தமாக வச்சுக்கோ. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறணும். இது ரெண்டையும் அசோசியேட்டிவ், அதாவது ஏயும் பி ஆட் பண்ணுற மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. அப்படின்னா A + B/2 + C அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு /2ன்னு போடணும். இப்போ குறுக்க கொண்டு போனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A + B + 2C /2 காமன் /2 இந்த 2. அப்போ கொண்டு போனோம்னா A + B + 2C /4 அப்படின்னு வந்துடும். இது 1வது ஆன்சர். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இதே ஆன்சர் வருதா அப்படின்னு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு வரையில் ஃபஸ்ட்டு B ஸ்டார் சியை கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். அப்போ B + C/2 அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த ப்ராக்கெட்டில் கண்டுபிடிச்சதோட ஏயை ஸ்டார் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டில், ப்ரீயில் முன்னாடி A ஸ்டார் அப்படின்னா இப்போ 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா A + B + C/2. ஏன்னா இதுக்குள்ளது இதுதானே, இது புரியுதா? இல்லை ஒரு ஸ்டெப் எழுதுறேன்னா எழுதிக்க, A ஸ்டார் அப்படின்னு எழுதி B + C/2 எழுதிட்டு இப்போ வேணால் செய். 2 ஆட் பண்ணி இந்த ஸ்டைலுக்கே கொண்டு வந்துட்டேன். அதை A + B + C/2 whole / 2. ஓகே, அப்போ 2A ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை, இது 2A + B + C /2 இன்ட்டு 2ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், 4 ஆயிரும். இது செகண்ட் ஒன். 2 ஈக்குவலாக இருக்குது, இல்லை 1 ≠ 2. therefore LHS ≠ RHS. அப்போ நாட் ட்ரூன்னு அர்த்தம். எது அசோசியேட்டிவ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதினாலும் சரி, நாட் ட்ரூ அப்படின்னு எழுதணும். செக் பண்ண சொல்லியிருக்கனால. ஓகேயா, தேங்க்யூ.